ஹாய், திஸ் இஸ் சோஃபியா. பட்டாணி கிழங்கு வச்சு ஒரு சிம்பிளான வெஜ் குருமா பார்க்கலாமா? அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து ஃப்ரை ஆனோன்னே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. லைட்டாக வதங்கினோன்னே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினோன்னே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திட்டு லைட்டாக குக் ஆனவுடனே ஒரு 3 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக புதினா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதங்கினோன்னே பட்டாணியும் கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கான சால்ட்டு சேர்த்து தேவையான தண்ணீர் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. விசில் வரத்துக்குள்ளே இதுக்கான ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் தேங்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். விசில் வந்துருச்சு. கிரேவியில் இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிக்கும் போதே மல்லித்தலையும் கொஞ்சமாக கருகாப்பிலையும் சேர்த்து ஒரு 1 மினிட் நல்லா கொதி வரட்டும். நம்மளோட யம்மியான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இடியாப்போ, ஆப்போ, பரோட்டா, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.